கைரேகையை பார்த்து எப்பொழுதும் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானித்து விடாதே. கையே இல்லாதவனுக்கும் இங்கு எதிர்காலம் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உனக்கு நல்ல நேரம் வந்தால் நிச்சயமாக இந்த பதிவு உன் கண்களில் படும். கண்டதும் கேட்டு விட்டாயானால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடந்தே தீரும். செய்வினை கட்டுக்கள் எல்லாம் அவிழப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. உன் அப்பன் முருகன் என் வார்த்தைகளை இன்று நீ கேட்டு விட்டாயானால் சர்வ நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்தி வெளியேறி சென்றுவிடும். இல்லாத பட்சத்தில் இந்த தீய சக்தியும் உன் இல்லத்தை ஆட்சி செய்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் பிரச்சனைகளையே அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கின்ற என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி வருகின்ற பல நிகழ்வுகள் என்றும் உன்னுடைய மனதை தெளிவுபடுத்தும்படி, உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும்படி இப்பொழுது பல நல்ல செயல்களை உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகின்றது. நீ கடந்து வந்த அத்தனையும், உனக்கு கொடுத்த துன்பங்கள் எல்லாமுமே உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி உன்னை மெருகேற்றி இருக்கின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்ல தெரியாமல் விழி பிதுங்கி நின்ற உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்தது செய்வினைகள். மற்றவர்கள் செய்தார்களோ இல்லையோ, நீயாகவே உனக்கு செய்து கொண்டாய் என்பதுதான் உண்மை. எதற்கெடுத்தாலும் பயம். எந்த விஷயத்தை கேட்டாலும் இது நமக்கு நடக்குமோ நடக்காதோ என்கின்ற எண்ணம். எந்த சூழ்நிலைகளானாலும் ஓடி ஒளிந்து கொள்ள நினைப்பது. எந்த பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள துணிச்சலின்மை. இப்படியாக உனக்குள் அத்தனை எதிர்மறை எண்ணங்களையும் உருவாக்கி உனக்கான செய்வினைகளை நீயே செய்து கொண்டாய் என்பதும் உண்மைதான். என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயமும் உன்னை தேடி வராமல் நீயே பயந்து அதனை தடுத்து நிறுத்தினாய். பிரச்சனைகள் வரும் பொழுது துணிச்சலோடு நின்று அதனை எதிர்கொள்வதை விடுத்து பிரச்சனைகளை கண்டு ஓடி ஓடி ஒளிந்து மேலும் மேலும் பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து தொடர்த்தும்படி நீ செய்ததுதான் உன்னுடைய இத்தனை கால கஷ்டங்களுக்கும் காரணம். ஆனால் இனிமேலும் இப்படி இருந்துவிட முடியாதல்லவா? இந்த கந்தன் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு நீ இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லிவிட முடியாதல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள், இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற ஒரு விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே முழுமையாக உன்னை வந்து சேரப்போகின்ற தருணம் வந்துவிட்டது. என் குழந்தையே, உனக்கு ஆரம்பத்தில் உதவிகளை செய்தவர்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு உதவிகள் செய்யாமல் இருக்கலாம். நீ வாய் திறந்து கேட்டும் கூட உனக்கு தருவதற்கு மனமில்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாமுமே மாறத்தான் போகின்றது. எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் மாற்றத்தை காணத்தான் போகின்றது. அவர்கள் என்ன சொன்னார்களோ அது சொன்னதாகவே இருக்கட்டும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென நான் தர நினைக்கின்ற பல முக்கியமான விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. தெய்வத்தினுடைய அன்பினால் நாம் ஒரு விஷயத்தை அடைகிறோம் என்றால் அந்த விஷயத்திற்கு முதலில் நன்றி சொல்லி பழக வேண்டும். எதுவாக இருந்தாலும் என் குழந்தையே, உன்னுடைய உணர்வுகளால், உன்னுடைய எண்ணங்களால் மட்டுமே அதை உன்னிடத்தில் உன்னால் தக்க வைத்து கொள்ள முடியும். உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை நீ உனதாக்கிட எப்பொழுதும் முழு முயற்சியோடு நீ இருந்து கொண்டிருக்க வேண்டும். நான் இருந்து உனக்கு தருவது எல்லாமுமே உன்னை இனி இந்த வாழ்க்கைக்குள் எப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதனை பொறுத்து முழுமையாக உன் வாழ்க்கையாக மாறுவதும் உன்னை விட்டு செல்வதுமாக இருக்கிறது.
என் பிள்ளையே, இத்தனை நேரம் கடந்து வந்து விட்டாய். இத்தனை சூழ்நிலைகளை தாண்டி வந்து விட்டாய். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் தர வேண்டிய அத்தனை விஷயங்களையும் உன்னிடத்தில் தந்துவிட்டு செல்லக்கூடியதாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. நீ பட்ட ஒவ்வொரு வேதனைகளுக்கும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு சரியான பதிலை கொடுக்கத்தான் போகின்றது. இதிலிருந்து நீ மீண்டு வரத்தான் வேண்டும். இப்படியே இந்த வாழ்க்கை தொடருமோ என்று சொல்லி பயந்தது எல்லாம் போதும். எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளும் அவிழப் போகின்ற நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லோருமே சுலபமாக எண்ணி விடுவார்கள், நீ எல்லாம் எங்கே முன்னேறப் போகிறாய் என்று. இது போன்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து காட்டும் பொழுதுதான் உனக்கே உன் மீது ஒரு நம்பிக்கை வரும். நமக்குள்ளும் இத்தனை திறமைகள் இருக்கிறதா என்ற எண்ணம் வரும். இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் இன்னமும் அதிகமாக நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உன் மீது கொண்ட நம்பிக்கைக்கு எப்பொழுதும் நீ அத்தனை நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் உனக்கு தவறி விழுகின்ற நிலை வந்தாலும் அந்த இடத்தில் விழுந்து விடாமல் நீ உனக்கான வெற்றியை நோக்கி பயணம் செய். என் பிள்ளையே, உன் முன்னால் இந்த கந்தன் நிற்கும் பொழுது உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் கந்த சஷ்டி கவசம் ஒலிக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைத்த எத்தனை பெரிய செய்வினைகளாக இருந்தாலும், எத்தனை பெரிய சூழ்ச்சிகளாக இருந்தாலும் அவையெல்லாம் நிச்சயமாக இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிரியமே, கந்தன் சொல்வது போல உன் இல்லத்திலும் சரி உன்னுடைய உள்ளத்திலும் சரி கந்த சஷ்டி கவசமும் இந்த கந்தனின் நாமமும் எப்பொழுதும் தொடர்ந்து இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடத்துவது கந்தனின் விருப்பமாக இருக்கும் பொழுது அதை வேண்டாம் என்று உன்னால் ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது. அப்பன் நடத்துகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் தெளிவாக கொடுத்து விடவும், உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று உன் முன்னால் நிறைவாக கொண்டு வந்து தந்திடவும் நான் எப்பொழுதுமே உன்னை பற்றி யோசித்து கொண்டிருக்கின்றேன். கந்தன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை செய்வினைகளையும் அகற்றி உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பில்லி ஏவல் சூனியங்களையும் உன்னை நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்தி செய்தவர்களுக்கே நான் திரும்ப அனுப்பி இருக்கின்றேன். செய்வினை கட்டுக்களால் உன்னை முடக்க நினைத்தவர்கள் எல்லாம் இன்று முடங்கி கிடக்கின்றார்கள். உன் இல்லத்தில் ஒலித்த கந்த சஷ்டி கவசம் இதையெல்லாம் இப்பொழுது செய்து முடித்திருக்கின்றது. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இனி எல்லாவற்றையும் கடந்து நீ என்ன வேண்டுமோ அதனை சரியாக பெற்றுக்கொள்ள முன்னேறி வந்து கொண்டே இரு. எந்த இடத்திலும் தயங்காதே. தயங்கி நின்றால் அந்த வெற்றி இன்னொருவருடையதாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வேறு எதை பற்றியும் இனி நீ யோசிக்க வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது. இந்த வாழ்க்கையில் நாம் என்ன வேண்டி வந்து நிற்கின்றோமோ அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும். அப்பன் முருகனினுடைய அன்பினால் இன்று பங்குனி மாதத்தினுடைய தொடக்க நாளில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வெற்றி செய்தி உன்னுடைய வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போடும் என்பதனை மறந்து விடாதே. தேவையில்லாத சிந்தனைகளினால் எந்த நன்மைகளையும் நீ தொலைத்து விடக்கூடாது. அது ஒன்றே எனக்கு வேண்டும்.
வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.